வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். பண்ணைக்கும் மண்ணுக்கும் இப்ப நமக்கு வர விதவிதமான அலர்ஜிக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இந்த சயின்ஸ் டிடெக்டிவ் கதையில என்ன இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. இப்போல்லாம் ஆஸ்துமா, எக்ஸிமா, அதாவது தோல்ல வர்ற அரிப்பு, அப்புறம் விடாம வர்ற தும்மல், இதெல்லாம் ரொம்பவே சகஜமாகிடுச்சு இல்லையா? ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்விதான் இன்னைக்கு நாம அலச போற ஒரு பெரிய சுகாதார பிரச்சனைக்கு அடித்தளமா இருக்கு. சரி, இந்த அலர்ஜி பிரச்சனை ஏன் இவ்ளோ அதிகரிச்சிருக்குன்னு அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் பாத்திரலாம். இதுதாங்க நம்மளோட நவீன ஒவ்வாமை பிரச்சனை. முதல்ல நம்ம ஆட்டோபி அப்படிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். இது ஒரு நோய் கிடையாது, ஆனா நம்ம உடம்போட பாதுகாப்பு சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கிறதுக்கான ஒரு மரபணு ரீதியான வாய்ப்பு. சிம்பிளா சொல்லணும்னா, தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம உடம்பு ஓவரா ரியாக்ட் பண்ணும். இந்த அட்டோப்பிங்கிற தன்மை பொதுவா 3 விதமா வெளிப்படும். ஒன்னு ஆஸ்துமா மாதிரி மூச்சு திணறல், ரெண்டாவது தோல் முழுக்க அரிப்பு தடிப்பு வர்ற எக்ஸிமா, மூணாவது விடாம தும்மல் மூக்கு ஒழுகல்னு படுத்துற ஹே ஃபீவர். இது 3 ஒன்னா கூட ஒருத்தருக்கு இருக்கலாம். இப்போதான் நம்ம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஒரு ஆச்சரியமான க்ளூ கிடைச்சிருக்கு. அதுதான் பண்ணை விளைவு. 50%. இந்த நம்பரை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தேடலுக்கான விடை இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அந்த நம்பரோட அர்த்தம் இதுதான். பண்ணை சூழல்ல வளர்றவங்களுக்கு இந்த அலர்ஜி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு 50% குறைவாம். பாத்துக்கோங்க, இது எவ்ளோ பெரிய பாதுகாப்புன்னு. இதுக்கு பேர்தான் பண்ணை விளைவு. சரி, அப்படி பண்ணையில என்னதான் இருக்கு? இங்க 2 உலகத்தை நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம நகர வாழ்க்கை, ஏசி, ஏர் பியூரிஃபையர், கெமிக்கல் கிளீனர்னு எல்லாம் பளபளன்னு இருக்கிற உயிரற்ற காற்று. இன்னொரு பக்கம் பண்ணை, அங்க இருக்கிற தூசி, செடி கொடிகள், விலங்குகளோட நுண்ணுயிர்கள்னு எல்லாம் கலந்த உயிருள்ள காற்று. இந்த வித்தியாசம்தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏன் அந்த பண்ணை சூழல் அவ்ளோ பாதுகாப்பானது? இதுக்கு பின்னாடி ஒரு அருமையான சயின்ஸ் இருக்கு. வாங்க, நம்மளோட பழைய நண்பர்களை யாருன்னு போய் பார்க்கலாம். முதல்ல விஞ்ஞானிகள் என்ன நினைச்சாங்கன்னா, நாம ரொம்ப சுத்தமா இருக்கிறதுனால கிருமி தொற்று வராம நம்ம இம்யூன் சிஸ்டம் வீக் ஆயிடுதுன்னு. ஆனா இப்போ ஒரு புது தியோரி வந்திருக்கு. அதுக்கு பேரு பழைய நண்பர்கள் கோட்பாடு. பிரச்சனை தொற்று வராததில்ல, நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான எந்த தீங்கும் செய்யாத சில நல்ல நுண்ணுயிர்கள் கூட நமக்கு தொடர்பே இல்லாம போயிடுச்சு. இந்த பழைய நண்பர்கள் இல்லாததால நம்ம இம்யூன் சிஸ்டம் குழம்பி போய் எதிரி யாரு நண்பர் யாருன்னு தெரியாம எல்லாத்தையும் தாக்குது. நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது சரியா வேலை செய்யணும்னா அதுக்கு சரியான டேட்டா வேணும். அந்த டேட்டாவை கொடுக்கறது யாரு? இந்த மண், விலங்குகள் கிட்ட இருந்து வர்ற பழைய நண்பர்கள் தான். இந்த நுண்ணுயிரிகள் நம்ம உடம்போட சமாதான படை மாதிரி இருக்கிற டி ரெகுலேட்டரி செல்களுக்கு பயிற்சி கொடுக்குது. அதனால தூசி, மகரந்தம் மாதிரி பாதிப்பில்லாத விஷயங்களை பார்க்கும்போது நம்ம உடம்பு, ஹே கூல், இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி அமைதியா இருந்துடுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அழுக்கா இருக்கணும்னு சொன்னா அதுக்காக தொழிற்சாலை கழிவுலையோ சாக்கடையிலையோ போய் நிக்கிறதில்ல. அது கெட்ட மண். நாம பேசுறது நல்ல மண் பத்தி. அதாவது தோட்டத்துல இருக்கிற மண், காட்டுல இருக்கிற தரை, ஏன் அந்த சேறு கூட நல்லதுதான். ஏன்னா இதுலதான் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த பழைய நண்பர்கள் இருக்காங்க. சரி சரி, நம்ம எல்லாராலையும் உடனே ஒரு பண்ணைக்கு குடி போக முடியாது, அது தெரியும். ஆனா கவலைப்படாதீங்க, அந்த பண்ணை விளைவை நம்ம நகர வாழ்க்கையிலே கொண்டு வர முடியும். அதுக்கு சில சிம்பிள் வழிகள் இருக்கு, பார்க்கலாமா? முதல்ல நம்ம கிச்சன்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். பழங்கள், காய்கறிகளை நல்லா கழுவிட்டு தோலோட சாப்பிடுங்க. அப்புறம் தயிர், பழைய சோறு, இட்லி மாவு மாதிரி புளித்த உணவுகளை சேர்த்துக்கோங்க. இது நம்ம குடலுக்கு ஒரு நேச்சுரல் பாக்டீரியா ட்ரைனிங் கொடுக்கும். ஒரு தடுப்பூசி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது, வீட்ல ஒரு நாய் வளர்க்கலாம். உண்மையில பண்ணையில வாழ்றதுக்கு அடுத்து இதுதான் ஒரு சிறந்த வழி. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் தோட்ட வேலை செய்யுங்க. குழந்தைங்கள மண்ணுல, சேத்துல விளையாட விடுங்க. நம்ம தோல் வழியா முக்கியமான நுண்ணுயிர்கள் நம்ம உடம்புக்குள்ள போகும். கடைசியா ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான விஷயம். இந்த ஆன்டிபாக்டீரியல் சோப் எல்லாம் யூஸ் பண்றத நிறுத்துங்க. சாதாரண சோப்பே போதும். ஏன்னா அந்த கெமிக்கல் சோப் அழுக்க மட்டும் இல்ல, நம்ம தோல்ல இருந்து நம்மள பாதுகாக்கிற அந்த பழைய நண்பர்களையும் சேர்த்து கொண்டுடும். அப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வச்சு பார்த்தா சுத்தம்னா என்னங்கறத பத்தின நம்ம எண்ணத்தையே மாத்த வேண்டியிருக்கு இல்லையா? இந்த ஒரு வரி நாம பேசின எல்லாத்தோட சாராம்சத்தையும் சொல்லுது. சுத்தம்னா விஷத்தன்மையுள்ள கெமிக்கல்களை நீக்கிறது தான், இயற்கையையே ஸ்டெரிலைஸ் பண்றது கிடையாது.
நாம நுண்ணுயிரிகளோட சண்டை போடாம அவங்களோட சேர்ந்து வாழ கத்துக்கணும். சரி, இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். உங்க வாழ்க்கையில இந்த நல்ல மண்ணை, இந்த இயற்கையான தொடர்பை எப்படி திரும்ப கொண்டு வர போறீங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு.